மாற்றுத்திறனாளிகள் குறித்த தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் அருண்ராஜ். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். இந்த விவகாரத்தோட முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். தமிழகத்துல மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு சென்னையில இன்னைக்கு ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்துல இருக்கக்கூடிய அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடந்தது. இன்னைக்கு காலையில இந்த அரசு பள்ளிகள்ல படித்த மாணவர்கள் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழே மருத்துவ படிப்புகள்ல சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இதர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு மாலையில நடந்த நிகழ்ச்சியில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அந்த கல்லூரி ஒதுக்கீட்டு ஆணைகளை எல்லாம் வழங்கினாரு. அந்த விழாவில் பேசும்போது மாற்றுத்திறனாளி மாணவர்களை பற்றி குறிப்பிடும் போது ஒரு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இந்த நிலையில அந்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை அமைச்சர் வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓமந்தூரார் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த ஆர்டர் எல்லாம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம், பேசினோம். அதுல பேசும்போது மாற்றுத்திறனாளி மாணவர்களை பற்றி குறிப்பிடும் போது பழக்கத்திலிருந்து நாம் தவிர்க்க வேண்டிய வார்த்தையை தவறுதலாக பயன்படுத்தியமைக்காக மிகவும் வருந்துகிறோம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் மீது பெரும் அன்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நமது மனப்பூர்வமான வருத்தத்தை இதன் மூலம் பதிவு செய்கிறோம் அப்படின்னு அந்த எக்ஸ் வலைதளத்துல அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். பார்த்துடன் நன்றி சங்கரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.